ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி மே 5 தான். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் பர்த்டே. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அஜந்தா பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கேக் ஆர்டர் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்லாம் ரெடியாக தான் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நார்மல் ஆஃப் கேஜ் ஒன்று, அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் ஆஃப் கேஜ் ஒன்று நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அதை நேம் எழுதுறதுக்காக அவங்ககிட்ட நேம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொடுத்த நேமெல்லாம் எழுதிட்டு 2 கேக்கையும் பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதுலேயே நைஃபு, கேண்டில் எல்லாமே கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு வந்து நம்ம ரெடியாக ஏற்றிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு மதியம் போல் தான் வாங்கினது. வாங்கிட்டு போய் எனக்கு ஃபீவர் வேறு, மெடிக்கலில் டேப்லெட்லாம் வாங்கி போட்டுட்டு நானும் படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டேன். ஸோ ஈவினிங் போல் கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து தான் டெக்கரேஷன் பண்ணேன். சும்மா சிம்பிளாக தான் பண்ணோம். என்னுடைய ஹஸ்பண்ட் வேண்டாம், நான் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் நிறைய ட்ரீமெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன், எப்படி கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் வேண்டாம், சிம்பிளாகவே இருக்கட்டும், நார்மலாக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நார்மலாக வச்சுட்டோம். இதுதான் நார்மல் கேக்கு. வயலட் மிக்சிங்கில் ஒயிட் அண்ட் க்ரீனு எல்லோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நார்மல் கேக்கு தான். நிறைய பேரை கூப்பிட்ருந்தோம். மழை வந்ததுனால எங்கேயும் போய் யாரையும் கூப்பிட முடியல. ஸோ நாங்களாக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் உள்ள ஆளையை மட்டும் வச்சு கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது எங்களுடைய அத்தை. கேக்கை கட் பண்ணி பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டினாங்க. அவள் தான் போய் நான் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டா. ஸோ என் ஹஸ்பண்டோடைய அவுட்ஃபிட் இது தான். ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஊட்டிட்டு பவர் வேறு கட் ஆயிடுச்சுங்க. மழை டைம்ன்றதுனால ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ நாங்கள் ஃப்ளாஸ் வச்சு தான் எடுத்தோம். ஸோ எனக்கும் ஊட்டினாங்க, அவங்களுக்கும் நான் ஊட்டினேன். ஸோ எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய்.